அடுத்த தலைமுறைக்கான இந்த ஜெப நேரத்திற்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட நாங்கள் அழைக்கின்றோம். ஒவ்வொரு வாரமும் நாம் இப்படியாய் கூடி தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய தலைமுறைகளுக்காய், நம்முடைய பிள்ளைகளுக்காய், அடுத்த சந்ததிக்காய் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அவருடைய நாமத்து நிமித்தம் காண்பிக்கின்ற அன்புள்ள பிரயாசங்களை மறந்துவிட தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. இன்றைக்கும் நம்முடைய ஜெபத்தை கேட்க ஒரு நீதியுள்ள தேவனாய், நீதியுள்ள ராஜாவாய் அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். ஆகவே அந்த நீதியுள்ள ராஜாவின் இடத்தில கடந்து சென்று நம்முடைய நியாயங்களை சொல்ல போகிறோம். நம்முடைய ஜெபங்களுக்கு அவர் பதில்களை நிச்சயமாய் தருவார். இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா. நீங்கள் எந்த தேசத்தில், எந்த பட்டணத்தில், எந்த கிராமத்தில், எந்த சூழ்நிலைமையிலிருந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றாலும் ஜெப சிந்தையோடு கூட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிற ராஜா. பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த மாதத்தின் முதலாவது இந்த ஜெப நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அடுத்த தலைமுறைக்காக நாங்கள் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உழுகிறவன் நம்பிக்கையோடு உழக்கடவன் என்று வேதம் சொல்கிறபடி நாங்கள் நம்பிக்கையோடு உழுகிறோம், நம்பிக்கையோடு விதை விதைக்கிறோம். கடந்த நாட்களில் எல்லாம் எங்கள் ஜெபங்களை நீங்க கேட்டு பதில் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம்பா. இன்றைக்கும் ஆண்டவரே, உடைய அடியார்கள் ஏறெடுக்க போகிற இந்த ஜெபத்திலே, இந்த ஜெப நேரத்திலே உடைய திவ்ய சமூகம் கூட இருக்கும்படியாய் உம்மை நாங்கள் வருந்தி அழைக்கிறோம். Holy Spirit, we need your assistance, we need your help, oh God. Lead us, oh God. பரிசுத்த ஆவியானவர்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி, கோடான கொடி ஸ்தோத்திரம். இந்த ஜெப நேரம் முழுவதையும் தேவன் பொறுப்பெடுத்து நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா. இயேசு ராஜாவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஜெபத்தில் கலந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்துகின்றோம். கர்த்தரை துதிக்கும்படியாக ஒரு பாடலை பாடி நாம் எல்லாரும் மன மகிழ்ச்சியோடு நம்முடைய தேவனை ஸ்தோத்திரிக்க போகிறோம். இருக்கிற இடங்களில் உற்சாகமாய் எங்களோடு கூட இணைந்து தேவனை ஸ்தோத்திரியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கடந்த நாட்கள் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்த தேவன், குறைவின்றி நடத்தின தேவனுக்கு மகிழ்ச்சியோடு ஆனந்த சத்தத்தோடு இருக்கிற இடத்துல என்ன இணைந்து எந்த நாவில் புது பாட்டு என் இயேசு தருகிறார். நல்ல கரங்களை தட்டி சந்தோஷமாய் எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவல் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். இந்த நாவல் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சுண்டு கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சுண்டு கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். வாதை நோயும் வந்த போதும் வெண்டல் கெட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். வாதை நோயும் வந்த போது வெண்டல் கெட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவல் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவல் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார்.
ஹalleluya. அற்புதமான ஒரு பாடல். நம்முடைய நாவிலே புது பாடலை தேவன் கொடுக்கிறார். எப்பொழுது சங்கீதக்காரனுக்கு இந்த பாடலை கொடுத்தார் என்றால், உளையான சேற்றில் நின்று நான் தேவனை நோக்கி கூப்பிட்டேன், அப்பொழுது அவரின் சத்தத்தை கேட்டு என்னை உளையான சேற்றிலிருந்து தூக்கி என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி அவரை துதிக்கும் புது பாடலை அவரின் வாயில் தந்தார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். கூட ஒரு சரணத்தை பாடப்போகிறோம். என்ன சரணம்? இவ்வுலக பாடுகள் என்னை என்ன செய்திடும். ஒருவேளை இந்த மாதத்தின் முதலாவது ஜெப வேளையிலேயே நீங்கள் பலவிதமான பாடுகள் பிரச்சனைகளினால் சோர்ந்து போய் நான் என்ன செய்ய போகிறேன் என்று திகைத்து பெற்றோராகிய நீங்களும் வாலிப பிள்ளைகளும் இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருந்திருக்கலாம். விசுவாசத்தோடு பாடப்போகிறீர்கள். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வுக்காக நான் காத்திருக்கிறேன். அதிசீக்கிரத்துல நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் அதிக நித்திய கன மகிமை நிச்சயமாய் உங்களுக்கு கொண்டு வரும். இணைந்து பாடலாம். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவல் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவல் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். ஹalleluya. கர்த்தர் அவரை துதிக்கும் புது பாடலை உங்கள் நாவிலே நிச்சயமாய் தருவார். நீங்கள் உங்கள் பழைய கவலைகள் சோகங்களை எல்லாம் மறந்து ஆண்டவரை துதிக்கப் போகிறீர்கள். சரி, இது ஒரு புதிய மாதம். ஆண்டவர் நம்ம இந்த புதிய மாதத்தை காணும்படி செய்தார். காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாய் இருக்கிறது போல மாதந்தோறும் அவருடைய கிருபைகள் புதிதாய் இருக்கிறது. இந்த மாதம் எல்லாம் தேவன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்களுடைய எல்லா சூழ்நிலைமைகளையும் தேவன் பொறுப்பெடுத்து நடத்தும்படி அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆகவே இருக்கிற இடங்களிலே எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். இந்த மாதத்தை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்படைத்து நீர் எங்களை நடத்தும், எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளும் என்று நாம் ஜெபிக்க போகிறோம். கரங்களை உயர்த்திக் கொள்வீர்களா? எங்களோடு கூட இணைந்து ஜெபியுங்கள். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் கொடுத்த இந்த நல்ல மாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கிருபையுள்ள மாதத்தை தேவன் எங்களுக்கு கொடுத்ததுக்காக உமக்கு கோடா கூடி நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே, உமது நீதியின் கரத்தினால் ஆண்டவரே ஒவ்வொருவரை தாங்கி பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிற உமது பிள்ளைகளுக்காக, பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த புதிய மாதத்துல பயமில்லாத ஒரு வாழ்க்கை ஆண்டவரே, திகிலில்லாத ஒரு வாழ்க்கை ஆண்டவரே, தேவனுடைய கரத்தில் இருக்கிற நம்பிக்கையோடு இந்த மாதத்தை தொடங்கி ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நடத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அடுத்த தலைமுறை கர்த்தருக்கென்று சொந்தமாக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் அவரோடு கூட இருந்து அவரை நடத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்களே ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அநேக பெற்றோர்கள் ஆண்டவரே தமது பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக, பிள்ளைகளுடைய படிப்பிற்காக, பிள்ளைகளுடைய வேலைகளுக்காக காத்துக்கொண்டு ஜெபிக்கிறார்களோ அவருடைய மன விருப்பங்களை தேவன் நிறைவேற்றி அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த புதிய மாதம் அக்டோபர் மாதத்தில் மத பிள்ளைகளை நிறைவாய் நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். பெரிய மாற்றங்களை செய்யுங்க, மத கரத்துக்குள்ள அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹalleluya. கர்த்தர் இந்த மாதத்தை பொறுப்பெடுத்து நடத்த போகிறதற்காக நீங்கள் இருக்கிற இடங்களில் உங்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. எஜமானரே, நீர் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் நடத்த போகிறதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய மறைவில் இருக்கிறோம், உம்முடைய நிழலில் இருக்கிறோம், உம்முடைய பாதுகாப்பில் இருக்கிறோம், உம்முடைய பராமரிப்பில் இருக்கிறோம். நாங்கள் உம்முடையவர்கள், எங்கள் பிள்ளைகள் உம்முடையவர்கள், எங்கள் குடும்பம் உம்முடையது, எங்கள் சபை உம்முடையது, எங்கள் தேசம் உம்முடையது, எங்கள் பட்டணங்கள் எல்லாம் உம்முடையவைகள் அப்பா. நீர் காத்து நடத்த போகிறதற்காக நன்றி செலுத்தி நம்பிக்கையோடு இந்த மாதத்தை நாங்கள் உம்முடைய நாமத்தினாலே துவங்குகிறோம் அப்பா. கோடான கொடி ஸ்தோத்திரம் ராஜாதி ராஜா இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென்.
ஆண்டவர் நமக்கு ஒரு வேத பகுதியை கொடுத்து இன்றைக்கு அந்த வேத பகுதியின் அடிப்படையில் ஜெபிக்கும்படி என்னை தோண்டினார். ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லா சூழ்நிலைமையிலும் மகிழ்ச்சியாயிருங்கள் என்று சொன்னவர் இங்கே நான் துக்கத்தோடு இருக்கிறேன் என்று ஒரு காரியத்தை சொல்லுகிறார். வாசிக்கலாம் முதல் 3 வசனங்கள். எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாய் இருக்கிறது. மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டுமென்று விரும்புவேனே. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற பாரத்தை எழுதுகிறார். என்ன சொல்லுகிறார்? எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. ஏன் இந்த துக்கம் பவுலுக்கு? ஏன் இந்த மனவேதனை? வசனம் சொல்லுகிறது, அழுத்தி சொல்லுகிறார், நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியா இருக்குது. என்ன அப்படி உண்மையை சொல்லுகிறார்? என்ன வேதனை? மாம்சத்தின்படி என் இனத்தாராகி என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. எப்படிப்பட்ட ஒரு தகப்பனின் உள்ளம், ஒரு தாயின் உள்ளம்! ஒருவேளை பவுலுக்கு பிள்ளைகள் இருந்து என் பிள்ளைகளுக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேன் என்று சொல்லி இருந்தால் பரவாயில்லை. என் இனத்தார், என் ஜனத்தார், என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கும் கூட உங்களில் அநேகருக்கு இந்த மனவேதனை இருக்கிறது. ஐயோ, என் குடும்பம் ரட்சிக்கப்படவில்லை, என் வீட்டார் ஆண்டவரை அறியவில்லை, என் பிள்ளைகள் கர்த்தரை அறியவில்லை, நான் பக்தியா இருக்கிறேன், என் புருஷன் தேவனை அறியவில்லை, என் பெற்றோர் ஆண்டவரை அறியவில்லை, ஐயோ அவர்களுக்கு பதிலாக நானே சபிக்கப்பட்டிருந்தால் நலமாய் இருக்குமோ என்று நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், வசனம் ரொம்ப அழகாக ஒரு நம்பிக்கையும் கொடுக்கிறது. 9வது வசனம், அந்த வாக்குத்தத்தமான வார்த்தையாவது குறித்த காலத்திலே வருவேன், அப்பொழுது சாராள் ஒரு குமாரனை பெறுவாள் என்பதே. சாராள் ஒரு குமாரனை பெறுவாள் என்று. இந்த நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைமைகளுக்கு ஆண்டவர் ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். குறித்த காலத்திலே வருவேன், அப்பொழுது சாராள் ஒரு குமாரனை பெறுவாள். அதாவது வாக்குத்தத்தம் நிறைவேறும். இன்றைக்கு உங்களுக்கு எதை குறித்து மனவேதனை? எதை குறித்து இடைவிடாத துக்கம்? ஆண்டவர் சொல்கிறார், குறித்த காலத்திலே நான் வருவேன், குறித்த காலத்திலே உங்களுக்கு நியாயம் செய்வேன், குறித்த காலத்திலே உங்களுக்கு நீதி செய்வேன், குறித்த காலத்திலே வாக்குத்தத்தம் நிறைவேறும். வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும்படி ஜெபிக்க போகிறோம். உங்களுக்கு துக்கமும் இடைவிடாத மனவேதனையுமான காரியங்கள் என்ன இருக்கிறதோ அந்த காரியத்தில் ஆண்டவர் தன்னுடைய வாக்குத்தத்தத்தை இந்த மாதத்திற்கென்று வாக்கு கொடுத்தார் அல்லவா, சீக்கிரத்திலே நிறைவேற்றுவேன் என்று. அந்த சீக்கிரமான கிரியைகளை அந்த குறித்த காலத்தில் கர்த்தர் நிறைவேற்றும்படி கர்த்தரிடத்தில் ஜெபிக்க போகிறோம். God will fulfill his promises in your life. Let's pray. Hallelujah. சோத்ரப்பா தகப்பனே, இந்த வேளையிலப்பா, இந்த மாதத்தின் முதலாவது நாட்கள்லப்பா உங்க சமூகத்துலப்பா வாக்கு தத்தம் பண்ணினவரே, வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற உண்மை உள்ள எங்கள் தெய்வமே, அப்பா உங்களோட சமூகத்துல இந்த வேளையில வந்து நாங்கள் அப்பா சந்ததிகளை எல்லாம் ஒப்பு கொடுத்து நிற்கிறோம்ப்பா. எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலப்பா நீர் என்ன பரலோக தகப்பனப்பா சித்தம் வைத்து ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலும் வாக்கு தத்தங்களை இந்த மாதத்துல கொடுத்தீரோப்பா. அதையெல்லாம் இந்த மாதத்துல நீ நிறைவேற்றும்படியாய் அப்பா எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தாவே நீர் வாக்கு கொடுத்ததை கரத்துல நிறைவேற்றுகிற தேவனாய் இந்த மாதத்துல நீர் கரந்து வரும்படியாய் உமை அழைக்கிறோம் ஐயா. அப்பா உங்க சமூகத்துல கர்த்தாவே எங்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எல்லா குடும்பத்தின் சந்ததிகள் இந்த வேளையில இந்த இணைப்பில் இணைந்து உலகம் முழுவதும் இருந்து கர்த்தாவே பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டு கொண்டிருக்கிற, ஜபித்து கொண்டிருக்கிற எல்லா குடும்பத்தின் சந்ததிகளை அப்பா உங்க சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுக்குள்ள கர்த்தாவே உங்க வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும். ஆபிரகாமுக்குள்ளப்பா இயேசு கிறிஸ்துவின் சந்ததியாய் மாற்றுகிற அந்த ஆசீர்வாதம் எல்லா குடும்பத்திலும் நிறைவேற
வேண்டும் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் சந்ததியாய் கர்த்தாவே, சந்ததிகள் மாறுபடியாய் கர்த்தாவே நாங்கள் வாஞ்சித்து நிற்கிறோம்ப்பா. எல்லா குடும்பத்தின் பிள்ளைகளை உடைய சந்ததியா மாத்துங்கப்பா. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்ற வார்த்தையின் படியாய் எல்லா குடும்பத்தின் பிள்ளைகளை பாக்கியம் உள்ளவர்களாய், குமாரத்திகளையும் குமாரரையும் அப்பா கர்த்தாவே நீர் பாக்கியம் உள்ளவர்களாய், பாக்கியம் உள்ளவனாய் நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த நாட்கள்ல பிள்ளைகள் எதற்காய் கர்த்தாவே ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ கர்த்தாவே, அவர்கள் ஒவ்வொருடைய குடும்பத்தின் பிள்ளைகளுடைய கர்த்தாவே தகப்பனே அவர்கள் பிரயாசங்களை தேவன் இந்த மாதத்துல நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எக்ஸாம் எழுதுற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்ல ஒரு தெய்வீக ஞானத்தை கொடுங்கப்பா, உணர்வின் ஆவியை கொடுங்க தகப்பனே. பிள்ளைகள் இந்த காரியங்கள்ல கர்த்தாவே உம்மை நோக்கி பார்த்தவர்கள் கர்த்தாவே கூப்பிடும் போது என் தேவன் சம்பூர்ண ஞானத்தினால பிள்ளைகளை நிரப்பி அவர்களுடைய கர்த்தாவே காலேஜஸ்ல ஒர்க்கிங் பிளேஸ்ல எக்ஸலா அவங்க எல்லாவற்றையும் செய்வதற்கு என் தேவன் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே குடும்பத்துல எல்லா குடும்பத்தின் தொழிலை கர்த்தர் இந்த மாதத்துல நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் விருத்தியாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. பஞ்ச காலத்தில் விதைத்த ஈசாக்கை 100 மடங்கு ஆசீர்வதித்த தேவனை நோக்கி பார்த்து நாங்க இன்னைக்கு கேட்கிறோம்பா. என் தேவனே நீர் கிருபை பாராட்டும்படியாய் எல்லா குடும்பத்திலும் தடைகள் விலகும்படியாய் கர்த்தாவே ஆசீர்வாதத்துக்கு இருக்கிற தடைகளை கர்த்தர் மாற்றி போட்டு இந்த மாதத்துல குடும்பத்தின் கர்த்தாவே ஒவ்வொருவரும் உம்மை தேடத்தக்கதாய் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால எல்லாரையும் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆவியானவருடைய ஆளுகை இந்த மாதத்துல ஒவ்வொருவர் மேல அசைவாடும்படியாய் ஒவ்வொருவரையும் நீர் ஆட்கொள்ளும்படியாய் கேட்கிறோம்பா. குடும்பமாய் கர்த்தாவே குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. குடும்பத்துல சமாதான பிரபுவாய் கடந்து வாங்க, உங்க வல்லமையை விளங்க பண்ணுங்கப்பா. எல்லா குடும்பங்களும் உயிர் தெழுந்த வல்லமை எல்லா குடும்பத்தையும் உயிர்ப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இதுவரை இருந்ததை காட்டிலும் அப்பா விசேஷித்த கிருபையும் ஆசீர்வாதங்களும் பரலோக தகப்பனிடத்தில் இறங்கி வரும்படியாய் நாங்கள் கேட்டு ஜெபிக்கிறோம்பா. இந்த மாதத்துல எல்லா குடும்பத்திலும் சம்பூர்ண நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் தேவனுடைய அனுக்கிரகமும் கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தாவே வந்து சேருகிறது நாங்கள் விசுவாசித்து நன்றி செலுத்துறோம்பா. நீர் செய்ய போற பெரிய காரியங்களுக்காய் கர்த்தாவே எங்களுக்கு எல்லா குடும்பங்களிலும் நீர் செய்ய போற மகத்துவமான அதிசயமான காரியங்களுக்காய் ஆராய்ந்து முடியாத காரியங்களை நீர் செய்கிறதற்காய் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாய் உம்முடைய நன்மை கர்த்தாவே கடந்து வருகிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்ற போகிறார். குறித்த காலத்திலே நிறைவேற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நெடுநாள் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று வேதம் சொல்கிறதே. ஆண்டவரே, பவுலுடைய மனவேதனை துக்கம் இவைகளெல்லாம் மாறும்படி இஸ்ரவேலரை நீர் ரட்சிக்க துவங்கினது போல இன்றைக்கு ஜெபத்திலே கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்திலும் குறித்த காலத்தில் உம்முடைய ரட்சிப்பு நிறைவேற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறையா. குறித்த காலத்தில் உம்முடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி அடியார்கள் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்ததற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. இயேசு ராஜாவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தலாம். வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்று இருக்கின்றதே. அவர் சர்வவல்ல தேவனாய் இருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் சர்வவல்ல தேவனாய் இருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமே ஆமே. வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே ஆமே. இயேசு சொன்னதெல்லாம் ஆமே. செத்து போனதா சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தை செத்து போனதா சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தை குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமே ஆமே
வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே ஆமே, இயேசு சொன்னதெல்லாம் ஆமே. Hallelujah. What a great hope we have in Christ. கிறிஸ்துவுக்குள் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. என்ன நம்பிக்கை தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆண்டவர் அதை ஏற்ற காலத்தில் நிறைவேற்றுவார். இடைவிடாத மனவேதனையோடு துக்கத்தோடு இருக்கிற உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, வாக்குத்தத்தங்கள் நிச்சயம் நிறைவேறும். ஹல்லேலூயா. சரி, இந்த அதிகாரத்திலே பவுலுடைய ஆதங்கம் அல்லது அவருடைய விசுவாசம் ஏராளமாய் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். வசனம் 15. அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்றார். 17. மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபம் ஆகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வோனுடனே சொன்னதாக வேதத்தில் சொல்லி இருக்கிறது. 2 காரியங்களை இங்கே நாம் பார்க்கிறோம். ஒன்று, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன். அப்படி என்றால் அவரை யாரும் அசைக்கவே முடியாது. அவர் நினைத்தால் நடக்கும். அவர் இரக்கம் செய்ய வேண்டும் என்று யார் மேல் நினைக்கிறாரோ அவர்களுக்கு இரக்கத்தை கொடுத்து விடுவார். அப்படி என்றால் ஆண்டவரிடத்தில் நாம் எப்படி எல்லாவற்றையும் கேட்டு பெற்றுக்கொள்வது? இரக்கத்தை பெற ஒரு அருமையான வசனம் இருக்கிறது, அதையும் வாசிக்க விரும்புகிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம், எபிரேயருக்கு எழுதின நிருபத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அக்கியோன் அழகாக எழுதியிருக்கிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். என்ன அருமையான வார்த்தைகள் பாருங்கள். எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன். நீங்கள் யாரும் என் இரக்கத்தை எளிதாய் பெற்றுக்கொள்ள முடியாது என்பது போல இந்த வசனம் இருக்கிறது. ஆனால் எபிரேய ஆக்கியோன் சொல்கிறார், ஆகையால் இரக்கத்தை பெறவும் சகாயம் செய்கிற கிருபையை பெறவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் தெரியுமா? ஆண்டவரே, உங்க இரக்கம் உங்க கிருபை எங்க குடும்பத்துல விளங்கட்டும். இரக்கமாய் பிள்ளைகளை ரட்சியும், இரக்கமாய் குடும்பத்தை மாற்றும், கிருபையாய் குடும்பத்தை மாற்றும். 2வது, என்னுடைய வல்லமையை உண்மையில் விளங்க பண்ணும்படி என்று சொல்லியிருக்கிறது. இரக்கத்தை கொடுக்கிற அதே ஆண்டவர் வல்லமையையும் விளங்க பண்ணுகிறார். அவருடைய வல்லமை வந்தால் அந்தகார கிரியைகள் அழியும். அவருடைய வல்லமை வந்தால் இருதயங்கள் மாறும். அவருடைய வல்லமை வந்தால் பர்வதங்கள் மெழுகு போல உருகும். இந்த மாதம் முழுவதும் தேவனுடைய இரக்கமும் கிருபையும் அவருடைய வல்லமையும் உங்க குடும்பத்துல கிரியை செய்யணும். 100 நாட்களை நாம் நியமித்து விசேஷமாய் தேவனை தேடுகிற நாட்கள் என்று நாம் பிரகடனம் பண்ணி இருக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய இரக்கம் உங்க கிருபை உங்க வல்லமை எங்க வாழ்க்கையில வெளிப்படணும்னு சொல்லி கர்த்தரை நோக்கி கூப்பிட போகிறோம். எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? கர்த்தருடைய வல்லமை வரும் பொழுது பிசாசின் வல்லமைகள் அழிக்கப்படும். கர்த்தருடைய இரக்கம் வரும் பொழுது குடும்பத்தில் உள்ள எல்லா சூழ்நிலைகளும் தலைகீழாய் மாறும். கர்த்தர் அதை செய்ய போகிறார். லெட்ஸ் ஆல் ப்ரே. அவையான ஒரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இரக்கமுள்ள தேவன் ஆண்டவரே, எங்களுக்கு இரக்கம் செய்கிற தேவனாய் இருப்பதுக்காக உமக்கு நன்றி செலுகிறோம் அப்பா. எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமா இருக்கணும் அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று சொன்ன தேவன் அப்பா. இந்த ஜெபத்துல இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க, ஒவ்வொரு பெற்றோரை கண்ணோக்கி பாருங்க ராஜா. கர்த்தர் ஒரு இரக்கத்தை காண்பிக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு விசை ஆண்டவரே தகப்பனே, உம்முடைய இரக்கத்தை இறங்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய இரக்கத்தை காண்பியும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு இரக்கத்தை கொடுப்பீர் அல்லவா ராஜா. இதோ ஆண்டவரே, உம்மை தேடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த இணைப்புல இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள்
ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் ஒரு விசை இறங்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எதற்கு காரியங்கள் இறங்க சித்தமா இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால இரக்கம் வைப்பீராக ராஜா. மலட்டுத்தனமா இருக்கிற அன்பு சகோதரியே, இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய இரக்கம் உன்னிடத்தில் வருந்து கொண்டிருக்கிறது. ரிமா லஷக்க ராதி ரிபியா ரிமா கோராபா எல்லா மலட்டு சகல்வ எல்லா மலட்டு கிரியல் இயேசுவின் நாமத்தினால இப்போது முறிந்து விழுவதாக கர்த்தர் இரக்கத்தை காண்பிப்பீராக ராஜா. தயவு செய்து அம்பா தகப்பனே, கண்ணீரோடு இருக்கிற மகளுக்கு கர்த்தர் இரக்கத்தை காண்பித்து தகப்பனே, ஏற்ற வேளையில தகப்பனே ஒரு புத்திர பிராகத்தை தருவீரா ஜெபிக்கிறோம் அப்பா. இப்பொழுது கூட கர்த்தாவே உம்முடைய வல்லமைக்கு வேலை விளங்க பண்ணுவேன் என்று சொன்னீரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தகப்பனே உம்முடைய வல்லமை இறங்கட்டுங்கப்பா. இந்த வல்லமைக்காக ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு மேல உம்முடைய வல்லமை இறங்கட்டுங்கப்பா. அன்று ஆதி அப்போஸ்தலர் காலத்துல இறங்கின அதே வல்லமை, அதே அபிஷேகம் அப்பா. உம்முடைய நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிற தேவன் அதே அபிஷேகத்தை இப்போது இந்த இணைப்பில் இருக்கிற ஒவ்வொருக்கும் தரும்படியா ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமை விளங்க பண்ணுங்கப்பா. எல்லா காரியங்களில இயேசுவின் நாமத்தினால வல்லமை விளங்க பண்ணும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. வேலை இல்லாத இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில இயேசுவின் வல்லமை காணப்படட்டுங்கப்பா. படிப்பில தோய்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில இயேசுவின் வல்லமை புறப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எல்லா போதை பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிற வாலிப பிள்ளைகள் வாழ்க்கையில கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டுங்கப்பா, வெளிப்படட்டுங்கப்பா. எல்லா கட்டுகள் ஆண்டவரே, எல்லா சாப கட்டுகள், பிசாசு கட்டி வைத்த கட்டுகள் இப்போதே கட்டவிழ்க்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். கர்த்தருடைய அக்கினி வல்லமை ஒவ்வொரு பட்சித்து போட முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. பிசாசு கட்டி வைத்த எல்லா கட்டுகள் இப்போது இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால வல்லமையின் ஆவியானவர் கிரியை நடப்பிக்க முடியாது ஜெபிக்கிறோம். எல்லா சர்ப்பத்தின் கிரிகள், எல்லா இருளின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும் என்று சொல்லுகிற, வெளியேறட்டும் என்று சொல்லுகிறோம் அப்பா. கர்த்தர் ஒரு விசை உம்முடைய வல்லமை பெரியதல்லவா, உம்முடைய வல்லமை விலக பண்ண முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை கர்த்தர் தொட்டு விடுதலை தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. வெளியில்லாத பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் இறங்கும் ஆண்டவரே. திருமணமாகாத வாலிப பிள்ளைகள் மேல கர்த்தர் இறக்கமை பீராக ராஜா. ஏற்ற வேளையில புதிய காரியங்களை கர்த்தர் வாழ்க்கையில காண செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் அப்படி செய்ய போதுக்கா நமக்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதிகன மகிமை மக்கள் செலுத்துகிறோம். மீட்பரும் ரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அப்படியே கைகளை உயர்த்தி கொள்ளுங்கள். உங்க குடும்பங்களில எந்த பகுதியில பிசாசின் வல்லமை கிரியை செய்து போராடி கொண்டிருக்கிறது? இந்த உபவாச நாட்கள், இந்த 100 நாட்கள் ஊழியத்தின் மூலமாய் ஜெபத்திற்கென்று ஒதுக்கி இருக்கிறோம். அதில் ஒன்று நம்முடைய அடுத்த தலைமுறையை விடுதலை செய்வதற்காக நாம் போராடி ஜெபிக்கின்ற ஜெபம். இன்றைக்கு உங்க பிள்ளைங்களை பலவிதமான வல்லமைகள் ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. தான் என்ற பெருமையின் ஆவி, நண்பர்கள் என்ற ஒரு சரியில்லாத சிநேகம், எத்தனையோ காரியங்கள். இவர்களை மீட்க யாரும் இல்லை, இவர்களை விடுவிக்க யாரும் இல்லை. ஆனால் ஆண்டவர் அன்றைக்கு பார்வோனுக்கு சொன்னது, என் வல்லமையை உன்னிடத்தில் காண்பிப்பேன் என்று. கர்த்தர் என்ன செய்தார்? 10 வாதைகளை அனுப்பினார். 10 காரியங்கள், சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள்ஸ் அங்கே நடந்ததினாலே ஆண்டவர் தான் தேவன் என்பதை நிரூபித்தார். அங்கே மந்திரவாதிகளின் வல்லமைகள் எல்லாம் இந்த தேவனுடைய வல்லமைக்கு முன்பதாக அழிக்கப்பட்டு போயிற்று. முடிவிலே என்ன செய்தார்? பார்வோனையே சமுத்திரத்திலே அழித்து போட்டார். உங்களுக்கு நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இந்த உபவாச நாட்களில், இந்த ஜெப நாட்களில், இந்த அக்டோபர் மாதத்தில் உங்க குடும்பத்தில் கிரியை செய்கிற எல்லா பார்வோனின் ஆவிகள்,
எல்லா எதிர் வல்லமைகள், தெய்வம் அல்லாதவைகளின் வல்லமைகள், மந்திரவாத வல்லமைகள், செய்வினையின் வல்லமைகள், வில்லி சூனியங்கள், ஏவல்கள், மனுஷருடைய திட்டங்கள் எல்லாம் அழிக்கப்பட போகிறது. அப்படியே கைகளை உயர்த்தி கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய வல்லமையை, அப்படியே கைகளை உயர்த்தி கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிப்பேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. அழிவுக்கு ஏதுவாக பார்வோனிடத்தில் உம்முடைய வல்லமை விளங்கியது. ஆனால் எங்கள் வாழ்க்கையிலே பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு அன்றைக்கு எப்படி மந்திரவாதிகளின் கோலை மோசையின் கோல் விழுங்கியதோ, எப்படி மந்திரவாதிகள் செய்த சர்ப்பத்தை ஆண்டவரே மோசையினால் உண்டானது விழுக்கி போட்டதோ, அதே போல இந்த நேரத்தில் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே உங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில போராடுகிற எல்லா வல்லமைகளும், எல்லா எதிர் வல்லமைகளும் நஸ்ரனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இருக்கிற வல்லமையினால் அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தில் இருக்கிற வல்லமையினால் எல்லா எதிர் வல்லமைகள் அழிக்கப்படுவதாக. விசேஷமா எங்கள் வாலிப பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற அந்தகார கிரியைகளுக்கு விரோதமாய் நாங்கள் முகமுகமாய் எதிர்த்து நிற்கிறோம். இயேசுவின் நாமத்தில் முகமுகமாய் எதிர்த்து நிற்கிறோம். ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற எல்லா அந்தகார கிரியைகள் அழிக்கப்படுவதாக. 10 வாதைகளை அனுப்பி நீரே தேவன் என்று நிரூபித்தீரே, அதே போல ஆண்டவரே இந்த மாதம் உங்க பிள்ளைங்க குடும்பத்தில் இருக்கிற 10 காரியங்களிலே ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலையை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக. கீழ்ப்பிடியாமையின் ஆவிகள் விலகுவதாக, முரட்டாட்டத்தின் ஆவிகள் விலகுவதாக, குடியின் ஆவி, வெறியின் ஆவி, விபச்சார ஆவி, அசுத்தத்தின் ஆவிகள் எல்லாம் விலகுவதாக. இயேசுவை தேடாத அந்த முரட்டாட்ட ஆவிகள் விலகுவதாக. தெய்வம் அல்லாதவைகளை வழிபட வைக்கிற, பின் செல்ல வைக்கிற எல்லா ஆவிகளும் விலகுவதாக. போதை மருந்துகள் ஆண்டவரே அடிக்ஷனுக்குள் தள்ளுகிற எல்லா ஸ்பிரிட்டும் விலகுவதாக. சூசைடல் டெண்டன்சி விலகட்டும். ஸ்பிரிட் ஆஃப் டிப்ரெஷன் விலகட்டும். 10 வித அற்புதங்களை செய்தது போலவே உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் நடப்பதாக, நடக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பார்வோனையும் அவன் சேனையும் சிவந்த சமுத்திரத்தில் அமிழ்த்து போட்டவர். இன்றைக்கு ஜெபம் பண்ணுகிறோம். உங்க பிள்ளைகளை பின்தொடர்கிற எல்லா பயப்படுத்துகிற ஆவிகள், பயமுறுத்துகிற ஆவிகள், ஆண்டவரை அழிப்பேன், கவிழ்ப்பேன், பின்தொடருவேன் என்று பின்தொடர்கிற ஆவிகள் எல்லாம் முறிக்கப்படுவதாக. இந்த மாதத்திலே அவைகள் எல்லாம் அழிக்கப்படுவதாக என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிற ஆண்டவரே, கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக, உயர்ந்திருப்பதாக, மேன்மையான காரியங்களை செய்வீராக ராஜா. உங்களுக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம்பா. உங்க வல்லமைய எங்க எல்லாருடைய வாழ்க்கையில் இந்த மாதம் வெளிப்படுத்த போறதற்காய், குடும்பங்களிலே வெளிப்படுத்த போறதற்காய் கோடான கொடி ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஜெயத்தை எடுத்துக்கொண்டு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்கள். கர்த்தர் நல்லவர், நிச்சயமாய் கிரியை செய்வார். ஒரே ஒரு கவியை பாட விரும்புகின்றேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்ல, உங்க அன்பிற்கு அளவே இல்ல, உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்ல, உங்க அன்பிற்கு அளவே இல்ல. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீ. மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீ. ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீ, ஐயா துக்கங்களை
பாரங்களை சுமந்து கொண்டே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை, உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோர் புதிதாயிருக்கும், அவை காலைதோர் புதிதாயிருக்கும். ஆமாண்டவர், நீர் மனதுருகுகிற தேவன். உம்முடைய இரக்கம் உம்முடைய ஜனங்கள் எல்லாரும் மேலும் தாராளமாய் பொழியப்படுகிறதற்காய் நன்றி. இந்த மாதத்தை நம்பிக்கையோடு துவங்கவும் நம்பிக்கையோடு நடத்தவும் உங்க ஜனங்களை நீங்க பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அடியார்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆசீர்வதிங்க. In Jesus name we pray. Amen. Amen. Hallelujah. இந்த அதிகாரத்திலே ஒரு நம்பிக்கையின் வார்த்தை இருக்கிறது, உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். 26வது வசனம், ரோமர் 9:26. நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்லவென்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எண்ணப்படுவார்கள் என்று ஓசியாவின் தீர்க்க தரிசனத்தில் சொல்லி இருக்கிறது. ஓசியா தீர்க்க தரிசனத்தில் நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்ல என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள் என்று சொல்லி இருக்கிறதே என்று வசனம் சொல்கிறது. வாசிக்கலாமா? ஓசியா 1:10. என்றாலும் இஸ்ரவேல் புத்திரரின் தொகை அளக்கவும் எண்ணவும் கூடாத கடற்கரை மணலை போல் இருக்கும். நீங்கள் என் ஜனமல்ல என்று அவர்களுக்கு சொல்வதற்கு பதிலாக நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். இந்த வார்த்தை ஓசியாவுக்கு தேவன் கொடுத்த பிள்ளைகளுக்கு அடையாளமாக ஒரு பெயரை தேவன் சூட்டி இஸ்ரவேலருக்கு இப்படித்தான் செய்ய போகிறேன் என்று சொன்ன இடத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை. வசனம் 9 வாசிக்கலாம். அப்பொழுது அவர் இவனுக்கு லோகமி என்னும் பெயரிடு, ஏனெனில் நீங்கள் என் ஜனமல்ல, நான் உங்கள் தேவனாய் இருப்பதில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் சோரம் போன ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததினாலே ஆண்டவர் ஓசியாவுக்கு பிறந்த பிள்ளைக்கு லோகமி என்ற ஒரு பெயரிட சொல்லுகிறார். இந்த நியாய தீர்ப்பை சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் அவருடைய இரக்கத்தை காட்டுகிறார். ஒரு வார்த்தை அழகாய் துவங்குகிறது, என்றாலும். சொல்லுங்க, என்றாலும். லோகமி, நீ என் ஜனமே கிடையாது. இன்னைக்கு பல வேளைகளில் நீங்க உங்க பிள்ளைகளை பார்த்து அவர்களுடைய கீழ்ப்படியாமைகள் ஒழுங்கீனங்களை பார்த்து நீ என் பிள்ளையே இல்லை என்று சொல்லியிருக்கிறீர்கள். அப்படியே விட்டு விட்டீர்களா? அடுத்த நாள் அதே பிள்ளைக்குத்தான் ஆகாரம் சமைத்து கொடுக்கிறீர்கள். அடுத்த நாள் அதே பையனைத்தான் பைக்கிலே வைத்து பள்ளியிலே கொண்டு விடுகிறீர்கள். தேவன் இரக்கமுள்ள தகப்பன். நீ என் ஜனமே கிடையாது என்று சொன்ன இடத்தில் அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாயிருப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். நீங்க உங்க பிள்ளைகளுடைய பெயரை சொல்லி என் பிள்ளைகள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாயிருப்பார்கள் என்று சொல்லுங்க பார்க்கலாம். உங்க கணவருடைய பெயரை, மனைவியுடைய பெயரை சொல்லி என் கணவர் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளையாய் மாறுவார், என் மனைவி ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளையாய் மாறுவாள், என் பெற்றோர் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளையாய் மாறுவார்கள். இதுதான் இன்னைக்கு நமக்கு கர்த்தர் கொடுக்கிற பெரிய நம்பிக்கையின் வார்த்தை. ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாள் வரும், இதே உங்களுடைய பிள்ளைகள் தேவனை சேவிப்பார்கள். ஒரு சகோதரியோடு கூட பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், என் பிள்ளை தேவனை வணங்காத செயலை பார்த்து எனக்கு மிகவும் வருத்தமாயிருந்தது, ஏன் வேதத்தை படிக்கிறது இல்லை என்று ஆதங்கத்தோடு பேசினேன். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார், நீயும் 5 வருடங்களுக்கு முன்பதாக இதே போலத்தான் இருந்தாய், ஆனால் உன்னை நான் மாற்றினேனே, உன் பிள்ளையும் மாற்றுவேன் என்று ஆண்டவர் பேசினாராம். உங்களுக்கும் அப்படித்தான், நீங்களும் ஒரு காலத்தில் அப்படித்தானே இருந்தீர்கள். அவருடைய இரக்கம் தானே உங்களை மாற்றியது, இதுவரைக்கும் கொண்டு வந்திருக்கிறது. அதே இரக்கம் உங்கள் பிள்ளைகள், உங்கள் குடும்பத்தாரை ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றும். ஜெபிக்கலாம்.
எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பான தகப்பனை அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா இந்த வேளையில நாங்கள் நன்றி பலிபீடம் கட்டுகிறோம்ப்பா. ஆண்டவரே அப்பா 9 மாதங்கள் எங்களை நடத்தி வந்த எங்கள் கர்த்தாதி கர்த்தரே, எங்கள் தேவாதி தேவனே, அப்பா பிதாவே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் ஜீவன் உள்ள தேவன் ஐயா. அப்பா நீர் 9 மாதம் கொடுத்த வாக்குத்தத்தங்களின்படியே எங்களை நடத்தினீங்கப்பா. வார்த்தையினால் சொன்னத கரங்களினால ஆண்டவரே செய்து காண்பித்த தேவன், கரங்களினால நிறைவேற்றி காண்பித்த தேவனே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ராஜா. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. எங்களை முற்பிதாக்களின் ஆசீர்வாதங்களினால் கடந்த மாதம் முழுவதும் நிரப்பி ஆசீர்வதித்தீரே. உம்முடைய மகிமைக்காக, ஆசீர்வாதங்களுக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம் ராஜா. இந்த வேளையில் ஆண்டவரே அப்பா இந்த மாதத்துல எங்களுடைய வாலிப சேனைக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. வலி விலகி இருக்கிற எங்கள் பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவரே, உம்மை விட்டு பிரிந்து இருக்கிற பிள்ளைகளை இந்த வேளையில கண்ணோக்கி பார்ப்பீராக, இறங்குவீராக. இறங்குகிற தேவனால் ஆகும் என்று வார்த்தை இருக்கிறதப்பா. என் தகப்பன் இறங்குவீராக. எங்கள் பிள்ளைகள் மேல உம்முடைய இரக்கங்கள் இந்த வேளையில கடந்து செல்வதாகப்பா. அப்பா வழி விலகி உமக்கு பிரியமில்லாத காரியத்தில் ஈடுபட்டிருக்கிற ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை திரும்ப உம் பக்கமாய் ஆண்டவரே நீர் திருப்புவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. உம்முடைய இரக்கங்கள் திருப்பு ராஜா. உம்முடைய ஆண்டவரே கல்வாரி அன்பு திருப்பட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, எத்தனையோ நாட்கள் பெற்றோர் கண்ணீர் சிந்துகிறார்களேப்பா. இந்த வேளையில இந்த மாதத்தில் ஆண்டவரே ஒரு திருப்பு முனை உண்டாகட்டும் ஐயா. இந்த 100 நாள் ஜெபங்களில நாங்கள் விடாது ஜெபிக்கிறோமேப்பா. பிள்ளைகளுக்குள் மாற்றங்கள் வேண்டும், பிள்ளைகள் வாழ்க்கையில ரட்சிப்பு வேண்டும், பிள்ளைகள் வாழ்க்கையில வேத வாசிப்பு வேண்டும், பிள்ளைகள் அடுத்த லெவலுக்கு ஆண்டவரே ஞானஸ்தானத்தை பெற்று உம்முடைய பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுகிற ஜீவ தேவனுடைய ஆண்டவரை சேனைகளாய் எழும்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிற ஜெப சத்தங்கள் உம்முடைய சமூகத்துக்கு வருகிறதற்காக நம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இந்த வேளையில் ஆண்டவரே அப்பா உம்முடைய கல்வாரி முத்திரையை போட்டு ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தருடைய ஆவியானவர் முத்திரிப்பீராக. ஆண்டவரே வழி விலகி இருக்கிற பிள்ளைகளை முத்திரிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. சத்துருவின் கரங்கள் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பறித்து எடுக்கிறோம்ப்பா, பிரித்து எடுக்கிறோம்ப்பா. பிள்ளைகள் இந்த வேளையில பிரித்து எடுக்கப்படுவார்களாகப்பா. அப்பா நீங்க பிரித்து எடுங்க நாங்க சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. ஒரு கெட்ட குமாரனாய் வழி விலகி போன மகனாய் இல்லப்பா, திரும்பி மீண்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட பிள்ளையாக மாறுவானாகப்பா. அப்பா அந்த இருதயங்களை நீர் திருப்புவீராக. அந்த கல்லான இருதயங்கள் மாறட்டும் ராஜா, மாறட்டும் என்று நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா இந்த வேளையில் ஆண்டவரே ஒரு பிரேக் த்ரூக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வீட்டிலும் ஆண்டவரே ஒவ்வொரு மகனுடைய மகளுடைய வாழ்க்கையில திருப்பு முனை உண்டாவதாக என்று நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த நாட்களில அதிசயமான ஜீவ சாட்சிகள் எழும்பட்டும் ஐயா. சேனையாய் நிற்க வேண்டிய ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரே எத்தனையோ அடிக்ஷன்ஸ்ல இருக்கிறாங்களேப்பா. இந்த வேளையில அந்த அடிக்ஷன்ஸ்ல இருந்தெல்லாம் ஒரு விடுதலையை சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. ஜெபிக்க முடியாதபடிக்கு சோர்ந்து கிடக்கிற வாலிப சேனை இந்த வேளையில உயிர்ப்பிக்கப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. ஜெபித்துக் கொண்டிருந்த மகன், ஜெபித்துக் கொண்டிருந்த மகள் ஆண்டவரே இந்த நேரத்துல ஆண்டவரே அவர்கள் பாப்பா மொபைல்ல சிக்கி கிடக்குறாங்கப்பா. பொல்லாத வழிகள்ல மயங்கி கிடக்கிறார்களேப்பா. வழி விலகி சென்று கிடக்கிறாங்களேப்பா. உலகத்தின் அன்புக்குள் அடிமையா இருக்கிற பிள்ளைகள் இந்த வேளையில் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே இரட்சணியத்தின் சந்தோஷம், உம்முடைய இரட்சணியத்தின் சால்வை பிள்ளைகள் மேல விழுவதாக என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே நாங்க கிளைம் பண்ணி கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த வேளையில இரட்சணியத்தின் சால்வை ஒவ்வொரு பிள்ளையின் மேல விழுகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளையின் மேல விழுகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் செய்வீராக, கர்த்தர் செய்வீராகப்பா. ஒவ்வொரு மகனும் இந்த வேளையில ஒவ்வொரு மகளும் உயிர்ப்பிக்கப்படுவாளாக. மீண்டும் முழங்கால் படியிடப்படுவார்களாகப்பா. முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாறுவார்களாக. வேதத்தை திறந்து எங்க பிள்ளைங்க வாசிக்கட்டும்பா. வேதத்தை திறந்து வாசிக்கட்டும்பா. வேதத்தை திறந்து வாசிக்கிற அந்த கிருபையை இந்த வேளையில ஊற்றுங்கப்பா. ஒரு வாலிபன் தன் வழியை எதனால சுத்தம் பண்ணுவாப்பா. அப்பா உம்முடைய வசனம் இருந்தா தானே சுத்தமான உம்முடைய பிரியமான பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியும்பா. அப்படிப்பட்ட பரிசுத்த வாழ்வுக்கு நேராய் எங்க பிள்ளைகளை திருப்புகிறோம்ப்பா. இப்படிப்பட்ட திருப்பு முனை என் தகப்பனை போல பரிசுத்தமான வாழ்வு, என் தகப்பனை போல ஜெப ஜீவியம், என் தகப்பனை போல வேத வாசிப்புன்னு ஆண்டவரே நேர் வழியாய் எங்கள் வாலிப சேனை திரும்பட்டும் என்று சொல்லி இந்த வேளையில கிளைம் பண்ணி ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா எங்க பிள்ளைகளுக்கு எதிரான எல்லா சத்துருவின் கிரியைகள் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இல் பொருள் ஆவதாக என்று சொல்லி கட்டளை
வேளையில கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. ராஜா, இந்த நாட்கள்ல எங்களுக்கு ஜீவனுள்ள சாட்சிகளை நீர் எழுப்பி தர போறதற்காக கோடான கோட ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம், தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் அப்படியே தன்னுடைய வார்த்தையை நிறைவேற்ற போகிறதற்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? மாற்றங்கள் வரப்போகிறது. கர்த்தர் மாற்றங்களை கொடுக்க போகிறார். அவருடைய ஜீவ வார்த்தையை விசுவாசித்த அந்த வார்த்தையின் அடிப்படையில் நாம் ஜெபிக்கிறபடினாலே நிச்சயமாகவே மாற்றங்கள் வரும். ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்தில் எழுதப்பட்ட ஒரு நம்பிக்கையின் வார்த்தையை தான் இந்த மாதத்திற்கென்று தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் எல்லாரும் அந்த வசனத்தை வாசிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். வசனம் 28. அவர் நீதியோடே சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்றும் ஏசாயா இஸ்ரவேலரை குறித்து சொல்லுகிறார். என்ன ஒரு அருமையான வார்த்தை! அவர் நீதியோடே சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்வார். இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்வார், சீக்கிரமாய் நீதி செய்வார். இந்த வாதம் கர்த்தர் காரியத்தை முடிப்பார், சீக்கிரமாய் முடிப்பார். வசனம் சொல்கிறது, கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். ஆண்டவர் முடிக்கப்படாத சில காரியங்களை முடிப்பார். உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையிலே சில காரியங்கள் முடிக்கப்படாமல் இருக்கிறது, கர்த்தர் முடிக்க போகிறார். உங்கள் குடும்பத்திலே சில காரியங்கள் முடியாமல் இருக்கிறது, கர்த்தர் முடிய பண்ண போகிறார். நீதியோட சீக்கிரமாய், இந்த ஒரு வார்த்தை சீக்கிரமாய், ஆண்டவரை துரிதமாய் எங்க வாழ்க்கையில செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்யுங்கன்னு உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். லெட்ஸ் ஆல் ப்ரே டுகெதர். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அடுத்த சந்ததிகளுக்காக, ஆண்டவரே குடும்பங்களுக்காக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் நீர் கொடுத்த புதிய மாதத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் கொடுத்த வார்த்தையை ஆண்டவரே இந்த நேரத்தில் நாங்கள் அறிக்கையிட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. அவர் நீதியோட சீக்கிரமாய் காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்ற வார்த்தையின்படியே ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் இந்த வார்த்தை நிறைவேறுவதாக சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த மாதத்துல கர்த்தர் காரியங்களை கைகூடி வர பண்ணுவீராக. எல்லா தடைபட்ட காரியங்கள் சீக்கிரத்தில் நிறைவேற போறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. நீண்ட காலமா எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் இந்த மாதத்தில் சீக்கிரத்தில் நிறைவேறுவதாக. காத்திருக்கிற காரியங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சீக்கிரத்தில் நிறைவேறுவதாக சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினால விலகுவதாக சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில, குடும்பத்தில, வேலையில, அன்றைய அவருடைய எதிர்கால காரியங்களில் இருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பீராக. கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பீராக. தேவனாகிய கர்த்தர் நீர் ஒருவரே உம்முடைய பிள்ளைகளுக்காக இந்த மாதத்துல செயல்படுவீராக சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் கிரியை செய்வீராக. தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகள் இந்த மாதத்தில் நடக்க போறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் அப்பா. அவர் சீக்கிரத்திலே உங்களுக்காக நியாயம் செய்வார் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் நியாயம் செய்வீராக. ஒவ்வொருவருக்கு கர்த்தர் நீதி செய்வீராக. தேவன் எழுந்தருளி கர்த்தர் உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில நியாயம் செய்தருள வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நியாயம் செய்வீராக. நீதிகளை கர்த்தர் விளங்க பண்ணுங்க சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா கண்ணீர்களுக்கும் பதில் வருவதாக. எல்லா கூக்குரலுக்கும் பதில் வருவதாக. உம்முடைய சமூகத்துல 9 மாதங்கள் உம்முடைய பிள்ளைகள் வைத்த ஜெபங்களுக்கு இந்த 10வது மாதத்துல பதில் தருகிற மாதமா இருப்பதாக சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. காரியங்களை நிறைவேற்றுகிற மாதமா இருப்பதாக. குறித்த காலத்துல தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது முடிவிலே விளங்கும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே இந்த மாதத்துல அன்றே காரியங்கள் அன்றே உம்முடைய நாமத்தில் நிறைவேற்றப்பட போறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் அப்பா. காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன், காரியத்தை கைகூடி வர பண்ணுகிற ஆண்டவர், உம்முடைய பிள்ளைகளுக்காக அதி சீக்கிரத்துல கர்த்தர் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிக்க போறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருடைய கண்கள் காணட்டும், ஒவ்வொருடைய காதுகள் கேட்கட்டும், அநேகருடைய வாய் அறிக்கையிடத்தக்கதாக தேவன் காரியங்களை நீங்க செயல்படுத்த போறதற்காக
உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்க கரங்கள் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மாதத்தின் முதல் நாளில அன்றைய இந்த வார்த்தையை நாங்கள் அறிக்கையிட்டு ஜெபித்திருக்கிறோம் அப்பா. இந்த மாதத்தின் முடிவுல நாங்கள் சாட்சியாய் நிற்கத்தக்க அளவுக்கு கர்த்தர் ஒவ்வொரு குடும்பங்களிலும் நீங்க கிரியை செய்ய போறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு நல்ல தேவன். என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்கள், கர்த்தர் நீதி செய்வார். கர்த்தர் சீக்கிரம் நீதி செய்வார். கர்த்தர் காரியத்தை முடிப்பார். கர்த்தர் சீக்கிரமாய் முடிப்பார். கர்த்தர் காரியங்களை நிறைவேற்றுவார். அவர் சீக்கிரமாய் நிறைவேற்றுவார். தேவன் தருகிற இந்த வார்த்தைகள் ஒருபோதும் வீணாய் போகாது. இந்த மாதமெல்லாம் ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்யுங்கள், நீ நீதியுள்ள தேவன், எனக்கு நீதி செய்யும் என்று. உங்களில் அநேகருக்கு நீதிமன்றங்களில் இருக்கிற வழக்குகளிலே சீக்கிரமாய் நீதி வரும். அதை ஆண்டவர் துரிதமாய் செய்வார். உங்கள் நியாயங்கள் எடுபடாமல் இருக்கலாம், ஆண்டவர் சீக்கிரத்தில் உங்களுக்கு நியாயம் செய்வார். நம்பிக்கையோடு இந்த மாதம் முழுவதும் இந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்கள். ஹல்லேலூயா. ஒரே ஒரு சரணத்தை பாட விரும்புகின்றேன். கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவபொழிதனை கண்டடைவோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவபொழிதனை கண்டடைவோம். மனதின் காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கும். மனதின் காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமரின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமரின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அவர் கரங்களை பற்றி கொள்ளுங்கள். நம்முடைய தேவன் நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். உங்கள் நியாயங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்தில் எடுத்துச் செல்லுங்கள். நிச்சயமாகவே நீதி செய்வார். சீக்கிரமாகவே நீதி செய்வார். சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். கடைசியாக இந்த அதிகாரத்தில் உள்ள ஒரு வசனத்தின்படி நாம் ஜெபிக்க போகிறோம். கடைசி வசனத்தை நாம் படிக்கலாம். இதோ இடறுதற்கான கல்லையும் தவறுதற்கான கன்மலையையும் சீயோனில் வைக்கிறேன், அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. ஹல்லேலூயா. சீயோனிலே ஒரு கல்லை வைத்திருக்கிறாராம். அந்த கல்லின் மேல் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. கடந்த மாதத்தில் பல வெட்கத்திற்கு ஏதுவான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். துக்கத்திற்கு ஏதுவான காரியங்கள் நடந்திருக்கலாம். ஆனால் ஒரு ஆண்டவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு நீதி செய்வேன், உனக்கு சீக்கிரமாய் நியாயம் செய்வேன், நான் சீக்கிரமாய் காரியத்தை நிறைவேற்றி முடிப்பேன், நீ வெட்கப்படுவதில்லை. எந்த நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலும் இது நடக்காது. அவரை தேடி அவரை விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கமடைந்த எல்லா இடங்களின் வெட்கங்களை, நிந்தைகளை மாற்றி கில்காலின் அனுபவத்தை தருவார். உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். இந்த வார்த்தை நிறைவேறும்படி ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, மை நன்றியோடு துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அடுத்த சந்ததியினுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே மாற்றங்கள் வர வேண்டும் என்பதற்காக கர்த்தாவே வாரந்தோறும் ஏறெடுக்கப்படுகிறதான இந்த ஜெப நேரத்துக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, விசுவாசிக்கிறன் பதறான் என்று சொல்லி நாங்கள் வாசித்தோமேப்பா.
ஆண்டவரே உம்மிடத்திலே கர்த்தாவை விசுவாசத்தோடு கூட நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இப்பொழுதும் கர்த்தாவே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்பா ஏற்படும் ஆண்டவரே மாற்றங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, எந்தெந்த இடங்களில் நம்முடைய பிள்ளைகள் வெட்கத்தை அனுபவித்தார்களோ, நிந்தையை அனுபவித்தார்களோ கர்த்தாவை, அந்த இடங்களில் இருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு ராஜா மாற்றம் வரட்டுன்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, படிப்பிலே, ஆண்டவரே வேலையிலே, திருமண காரியங்களிலே எங்கெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் பாடுகளையும் நிந்தைகளையும் அனுபவித்தார்களோ, அந்த இடங்களில் இருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு ராஜா அப்பா மாற்றம் வரட்டும்பா. நிந்தையை புரட்டி போடுகிற அனுபவங்கள் வரட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கில்காலிலே நிந்தை எப்படி புரட்டப்பட்டு போனதோ அதே அனுபவம் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வரட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. யாரெல்லாம் ஆண்டவரே தங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில இப்படிப்பட்ட அவமானங்கள், நிந்தையை சகித்த அவமானங்கள், ஆண்டவரே பிரச்சனைகள், போராட்டங்களை சந்திக்கிறதான சம்பவங்கள் நிமித்தமாய் கடந்து போகிற ஒவ்வொரு பெற்றோருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே இவர்கள் ஜெபிக்கிறது போல மாற்றம் வரட்டும்பா. எப்படியெல்லாம் எங்கள் பிள்ளைகள் மாற வேண்டும், நிந்தை புரட்டப்பட வேண்டும், அவமானங்கள் அகற்றப்பட வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் எங்களோடு இணைந்து இந்த ஜெப வேளையில ஜெபிக்கிறார்களோ ஆண்டவரே, விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெபங்களை கர்த்தர் கேட்பீராக. கண்ணீரோடு ஜெபிக்கிற அந்த ஜெபங்களை கர்த்தர் கேட்பீராக. இந்த புதிய மாதத்திலே ராஜா இவர்களுடைய காரியங்களை கர்த்தர் கைகூடி வர பண்ணுவீராக. ஆண்டவரே, காரியங்களை வாய்க்க பண்ணுகிற ஆண்டவர், ஆண்டவரே இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன் என்று சொன்னீரே, சகல காரியத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு புதிய காரியங்களை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, நாங்கள் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர் ராஜா. ஆண்டவரே, ஒருவரும் எதிர்பார்த்திராத நன்மைகளை செய்கிற கர்த்தர் இந்த புதிய மாதத்திலே ஒவ்வொரு வாலிபர்கள் வாழ்க்கையில ஆண்டவரே, பிள்ளைகள் வாழ்க்கையிலே கர்த்தாவே மாற்றங்களை உண்டு பண்ணுவீராக. மாற்றங்கள் வரும்படி செய்வீராக ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த ஜெபங்கள் எங்கெல்லாம் ஏறெடுக்கப்படுகிறதோ, எங்கிருந்தெல்லாம் பிள்ளைகள் இந்த ஜெபத்தை எங்களோடு இணைந்து செய்கிறார்களோ, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே விரும்புகிற நன்மைகள் வரட்டும்பா. எதிர்பார்க்கிற காரியங்கள் இந்த புதிய மாதத்திலே நடப்பதாக ஜெபிக்கிறோம் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, உமக்கு நன்றி தகப்பனே. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே குறிப்பாக இந்த மாதத்திலே ஆவிக்குரிய மாற்றம் வரட்டுன்னு ஜெபிக்கிறோம் ராஜா. பிள்ளைகள் ராஜா அப்பா பிசாசின் வலையிலே, உலக சிற்றின்பத்திலே, மாயையிலே ஒருவேளை வாலிபர்கள் சிக்கிக் கொண்டு இருந்தால் இந்த புதிய மாதத்திலே அதிலிருந்து எங்கள் பிள்ளைகளை தூக்கி எடுப்பீராக, தூக்கி எடுப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம்பா. என் கால் வலுவாதபடிக்கு என்னை காத்துக் கொள்ள வல்லவர் என்று பிரசங்கி சொன்னது போல ஆண்டவரே ஒவ்வொரு வாலிபருடைய கால்களை ஆண்டவரே மாயையிலிருந்து, உலகத்திலிருந்து, வழிபாடுகளிலிருந்து எங்கள் பிள்ளைகளுடைய கால்களை கர்த்தர் இந்த புதிய மாதத்திலே விலகி வைப்பீராக, விலக்கி விடுவீராக ஜெபிக்கிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம்பா. பிள்ளைகள் எங்கெல்லாம் போகிறார்களோ அந்த இடத்துல புதிய மாற்றத்தை வருவிப்பீராக. எங்கெல்லாம் எங்கள் பிள்ளைகள் நிற்கிறார்களோ அந்த இடங்களிலிருந்து புதிய ஆசீர்வாதங்கள், புதிய கிருபைகள், புதிய நன்மைகள், புதிய விசாலமான பாதைகள் இந்த மாதத்திலே தேடி வரும்படி செய்வீராக, தேடி வரும்படி செய்வீராக. பிள்ளைகள் போகிற இடமெல்லாம் மனிதர் கண்களிலே இந்த புதிய மாதத்திலே தயவு கிடைக்க பண்ணுவீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, வியாதியிலே, பலவீனங்களிலே ஒருவேளை எங்கள் பிள்ளைகள் யாராவது இருப்பார்னு சொன்னால் இந்த புது மாதத்திலே சுகமளிக்கிற வல்லமை, ஆண்டவரே பலத்தை கொடுக்கிற வல்லமை ஒவ்வொரு வீடுகளிலே, ஒவ்வொரு வீடுகளிலே, ஒவ்வொரு வாலிபர்கள் உள்ளத்திலே இன்றைக்கு ராஜா கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரட்டும்பா. கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரட்டும்பா. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாக விடுதலை என்று சொன்னியே, அந்த மெய்யான விடுதலை இந்த புதிய மாதத்திலே ஒவ்வொரு வாலிபர்கள் வாழ்க்கையிலே உண்டாவதாக, உண்டாவதாக. விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம்பா. ஆண்டவரே, வியாதி நிமித்தமாய், பலவீனத்து நிமித்தமாய் பிள்ளைகள் கண்ணீரின் பாதையிலே, அவமானத்திலே, ஆண்டவரே நிந்தையிலே ஒருவேளை நடத்தப்படுவார் என்று சொன்னால் அந்த நிந்தை இந்த மாதத்திலே புரட்டப்பட்டு போவதாக, புரட்டப்பட்டு போவதாக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை ஆண்டவரே இன்றைக்கு அப்படிப்பட்ட வாலிபர்கள் மேலே இறங்கி வரட்டும்பா, இறங்கி வரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எந்த காரியத்திலே மாற்றம் என் பிள்ளைக்கு வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை யார் ஜெபிக்கிறார்களோ அந்த காரியத்திலே, அந்த வாலிபர் வாழ்க்கையிலே இப்பொழுதே ஆண்டவரே மாற்றம் வரட்டும்பா, மாற்றம் வரட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபித்திருக்கிறோம்பா. கர்த்தாவே ஹல்லேலூயா. கர்த்தாவே, விரும்புகிறாலும் ஒன்றுமில்லை, விதைக்கிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சினாலும் ஒன்றுமில்லை, விளை செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகுமே. உம்மாலே ராஜா கர்த்தர் காரியங்களை கைகூடி வாய்க்க பண்ண செய்வீராக. அப்படியே செய்வதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் நீதியோட சீக்கிரமாய்
தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். நாம் ஏன் ஆண்டவரிடத்தில் இவ்வளவாய் ஜெபிக்கிறோம்? நம்முடைய காரியங்களை அவர் கரத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய காரியம் அவருடைய காரியமாய் மாறிவிடுகிறது. அவர் சொல்வார், இனிமேல் இது உன்னுடைய காரியம் அல்ல, இது என்னுடைய காரியம். என்னிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டாய், இனிமேல் இதை குறித்து நீ கலங்காதே. நகோமி ரூத்தை பார்த்து சொன்னாள், என் மகளே, நீ பொறுமையாயிரு, இந்த மனுஷன் இந்த காரியத்தை முடிக்கும் மட்டும் இளைப்பாற மாட்டான் என்று. அது உலகத்தில் உள்ள போவாஸ் மட்டுமல்ல, உங்கள் மணவாளனாகிய பரம போவாசும் அப்படித்தான். உங்களுக்காக நீதியோட சீக்கிரமாய் காரியத்தை நிறைவேற்றி முடிக்கும் மட்டும் இந்த பரம போவாஸ் இளைப்பாற மாட்டார். நம்ம எல்லாரும் இணைந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லி ஜெபிக்க போகிறோம். இருக்கிற இடங்களிலே நீங்கள் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பாருங்கள். இந்த மாதத்தை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி சொல்லி வசனத்தில் வாசித்தபடி நீர் நீதியோட சீக்கிரமாய் காரியத்தை நிறைவேற்றி முடிங்கன்னு சொல்லி கர்த்தர் மேல் நம்முடைய நம்பிக்கையை தெரிவிக்க போகிறோம். அப்படியே கரங்களை உயர்த்தி கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஆண்டவரே, இந்த 100 நாட்கள் ஜெபத்திற்கென்று நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த அக்டோபர் மாதத்திலே நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீதியோடே சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. ஒரு உண்மையுள்ள தெய்வம். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் சீக்கிரமாய் ஆண்டவரே, சீக்கிரமாய் நீதி செய்வீராக, சீக்கிரமாய் நியாயம் செய்வீராக, சீக்கிரமாய் தயை செய்வீராக, சீக்கிரமாக வாசல்களை திறப்பீராக, சீக்கிரமாய் வழிகளை திறப்பீராக, முகங்களில் இருக்கிற வெட்கங்களை எல்லாம் மாற்றி போடுவீராக, துக்கங்களை எல்லாம் மாற்றி போடுவீராக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது சீக்கிரமாக காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்று சொல்லியிருக்கிறதே. நாங்கள் உம்முடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம், சீக்கிரமாக காரியத்தை நிறைவேற்றி முடிப்பீராக. இயேசு ராஜா, உம்முடைய நாமத்தை பற்றி கூப்பிடுகிறோம், உம்முடைய வசனத்தை உமக்கு நேராக உயர்த்தி நாங்கள் சொல்லுகிறோம். சீக்கிரமாய் சீக்கிரமாய் நீதி செய்வீராக, உம்முடைய ஜனங்களுக்கு நீதி செய்வீராக. நீதியை எதிர்பார்த்திருக்கிறவர்கள், குடும்பத்திலே நீதி, வேலை ஸ்தலத்திலே நீதி, ஆண்டவரே ஊழியத்திலே நீதி, தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீதி, ஒருவேளை நீதி மன்றத்தில் தனக்கு நீதி வேண்டும் என்று கண்ணீரோடு வேண்டுகிற ஒவ்வொருவருக்கும் என் ஆண்டவர் நீதி செய்வீராக, சீக்கிரமாக நீதி செய்வீராக, சீக்கிரமாக காரியத்தை நிறைவேற்றி முடிங்க. எந்தெந்த குடும்பங்களில் எல்லாம் என்னென்ன காரியங்களை கர்த்தர் நிறைவேற்ற வேண்டும், கர்த்தர் முடித்து தர வேண்டும் என்று கண்ணீரோடு இந்த மாதத்தில் வேண்டி நிற்கிறார்களோ, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உம்முடைய அடியார்கள் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் காரியங்கள் நிறைவேறுவதாக, காரியங்களை நிறைவேற்றி முடிப்பீராக. உங்க காரியம் இனிமேல் இது எங்கள் காரியம் அல்ல, உம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் அல்ல ஆண்டவரே, இது இனிமேல் உங்க காரியங்கள் ஆண்டவரே. காரியங்கள் நிறைவேற போறதற்காய் ஸ்தோத்திரம், நிறைவேற்றி முடிக்க போறதற்காய் ஸ்தோத்திரம். அவர் மேல் விசுவாசமா இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று சொன்னீங்களே. யாரெல்லாம் கடந்த நாட்களிலே வெட்கப்பட்டார்களோ எல்லாருடைய வெட்கங்கள் மாறுகிறதற்காய் நன்றி. துக்கங்கள் மாறுகிறதற்காய் ஸ்தோத்திரம். பெற்றோருடைய கண்ணீர் மாறுகிறதற்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, குடும்பங்களில் உம்முடைய கரத்தை நீட்டி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இயேசு ராஜா, நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, இரக்கத்தை பெற உங்க சன்னிதானத்துல வந்து நிற்கிறோம். உங்களுடைய அனுக்கிரகத்தை பெற உங்களுடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம். நீங்க நீதி செய்ய வேண்டும் என்று நீதி கேட்டு வந்து நிற்கிறோம். நியாயம் செய்ய வேண்டும் என்று நியாயம் கேட்டு வந்து நிற்கிற ஐயா, இரக்கத்தை செய்யுங்க, நீதி செய்யுங்க, நியாயம் செய்யுங்க, சீக்கிரமாய் செய்யுங்க. காரியங்களை செய்து முடிங்க ஆண்டவரே. காரியங்களை செய்து முடிக்க போறதற்காய் கோடான கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் இந்த இணைப்பில் கலந்திருக்கிறவர்கள், இந்த ஜெபத்தில் கலந்திருக்கிறவர்கள் எல்லாரையும் நாங்கள் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கிறோம். கிருபை கூட இருக்கட்டும். இந்த மாதம் முழுவதும் நடத்துங்க.
தயவாய் நடத்துங்க, குடும்பங்களை நடத்துங்க, வாழ்க்கையை நடத்துங்க, தொழிலை நடத்துங்க, வேலையை நடத்துங்க, படிப்பை நடத்துங்க, திருமண காரியங்களை நடத்துங்க. எல்லாவற்றையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. எல்லா துதிக்கான மகிமையும் உங்களுக்கு ஏறெடுக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். உங்களை அருமையா இந்த மாதம் முழுவதும் நடத்துவார். எதை குறித்தும் கவலைப்படாமல் எல்லா காரியத்தையும் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து விடுங்கள். அவர் பார்த்து கொள்ளுவார். சீக்கிரத்திலே கர்த்தர் நீதி செய்வார். God bless you.